இனிதான வணக்கம் அன்புறவுகளே. TSSL வழங்குகின்ற இந்த நிகழ்வானது நவராத்திரியை முன்னிட்டு ஒரு கருத்துக்களம். 9 ராத்திரிகள் நவராத்திரியை கொண்டாடுகின்ற காலம் இது. இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு கருத்துக்களம் எப்படி என்றால், இந்த தேவிகளின் முக்கியத்துவம், ஏன் இந்த நவராத்திரியை நாங்கள் கொண்டாடுகின்றோம், அடுத்த சந்ததிக்கு அதை எப்படி நாங்கள் கடத்தி செல்ல போகிறோம் என்ற விடயத்தையும், அதே நேரம் இறை நம்பிக்கை எவ்வளவு தூரம் ஒரு விடயத்துக்கு தேவையான ஒன்றாக எங்களோட வாழ்க்கையில இருக்கிறது என்பதையும் ஆராய போகிறோம். எனவே TSSL சார்பாக இன்றைய இந்த நிகழ்ச்சியில் மிகச் சிறப்பாக பங்கு பெற்றுவதற்காக சுவிட்சர்லாந்தில் இருந்து ஒரு மரபு கவிஞர், ஆசிரியர் சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். அதுபோல கோவி அவர்கள் தாய் நிலத்தில் இருந்து ஒரு ஆசிரியராகவும் ஒரு கவிஞராகவும் இருக்கின்றார். அவரையும் அன்போட இந்த நேரத்தில் அழைத்துக் கொள்கிறேன். இந்திரா ஞானசேகரம் ஜெர்மனியில் 30 வருடங்களுக்கு கிட்ட ஒரு ஆசிரியராக இருக்கின்ற ஒருவர். மரபு கவிதைகள் எல்லாம் எழுதுவர். அவரும் இந்த நிகழ்ச்சியினூடாக பங்கு பெற்ற இருக்கிறார் என்ற மகிழ்வான செய்தியையும் உங்களுக்கு தந்து கொண்டு, இந்த அருமையான காலப்பொழுது, அற்புதமான பொழுதுகள், 9 ராத்திரிகளை நாங்கள் தேவிகளுக்காக முக்கியமாக கொண்டாடுகின்றோம். அதன் முக்கியத்துவம் எங்களுக்கு எப்படி இருக்குது என்றால், சிவனுக்கு ஒரு ராத்திரி அது சிவராத்திரி என்று சொல்லுவோம். தேவிக்கு 9 ராத்திரி, அது நவராத்திரி என்ற பெயரில், நவம் என்றால் 9ஐ குறிக்கும். 9 ராத்திரிகள் அந்த தேவியரை வழிபடுகின்ற தினங்களாக இந்த தினங்கள் இருக்கின்றன. இதனால் நாங்கள் இந்த தினங்களையும் கட்டாயமாக எடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த சக்தி வழிபாடு, ஒரு தெய்வத்தை தாயாக கொண்டு சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாதது என்று உணர்ந்து வழிபடும் முறைதான் இந்த நவராத்திரி சக்தி வழிபடும் முறை. இப்பொழுது நாங்கள் இந்த விடயத்துல நாங்கள் உரையாட இருக்கிறோம். எப்படி என்றால், இந்த சக்தி வழிபாடு ஏன், அந்த சக்தி வழிபாடினால் ஏற்படுற நன்மைகள் என்ன, இவை போன்றவற்றை தான் இன்று நாங்கள் பேசிக்கொள்ள போகிறோம். முதல்ல நாங்கள் கோவியை அழைக்கிறோம். என்ன அவசரமான பொழுது என்று போட்டுக்கொண்டிருக்கிறார். சிவமணி, நீங்கள் ஒரு பாட்டு ஏதாவது வச்சிருக்கிறீங்களா? பாட்டோட ஆரம்பிக்கலாமா? ஒரு தேவாரம் அல்லது ஏதாவது உண்டு, முதலில் பாடி நாங்கள் இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம். கருத்து கோவி முடிந்து நீங்கள் சொல்லலாம். வணக்கம் சிவமணி. அற்புதமான இந்த கால வேளையில் உங்கள் இனிய குரலால் ஒரு தேவாரத்தையோ அல்லது பக்தி பாடலையோ இசைத்து கொண்டு நாங்கள் இந்த தேவியர் வழிபாட்டுக்கு செல்வோம். வாருங்கள். சரஸ்வதி லட்சுமி துர்க்கைக்கான துதி பாடலை பாடி ஆரம்பிப்போம் நினைக்கின்றேன். சிறப்பாக இருக்கலாம். சக்தியே சிவம், சிவமே சக்தி. ஆயகலைகள் 64 ஏய உணர்விற்கும் எம்மம்மை தூய உருப்பளிங்கு போல் வாழும் உள்ளத்தின் உள்ளே இருப்பளிங்கு வாராது இடர் படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிகமள் பூந்தாமரை போல் கையும் துடியடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. வெள்ளை கலை உடுத்து வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடம்மை சரியாசனம் வைத்ததாய். மிக்க நன்றி. அருமையாக இந்த காலத்துக்கு ஏற்ற உகந்த பாடலை இனிமையாக உங்களோட குரலில் தந்தீர்கள். சிறப்பு சிவமணி, அழகாக இருந்தது. அற்புதமான ஒரு பக்தியை எங்களுக்குள்ள பாய்ச்சிவித்தது போல் இருந்தது. மகிழ்ச்சி. கோவி அவர்களே, வாருங்கள். இந்த சக்தி வழிபாட்டின் பெருமைகளை எல்லாம் இளைய தலைமுறைக்கு எப்படி நாங்கள் கடத்தலாம் போன்ற விடயத்தை நாங்கள் பேசிக்கொள்ள போகிறோம். எனவே கோவியை வாருங்கள். அனைவருக்கும் நேர மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில மிக முக்கியமான அல்லது கொடுக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பு தான் இது. இப்போ இளைய தலைமுறைக்கு இன்றைக்கு தேவையான ஒரு தலைப்பும் கூட.
பாடசாலைகளில் உண்மையில் சக்தி வழிபாடுகளின் மூலம் ஆன்மீக ரீதியாக அல்லது சமய ரீதியாக பிள்ளைகளை நாங்கள் வழிபடுத்துகிற அந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுகிறது என்றாலும் அது தொடர்ந்து இருக்கிறதா என்பதும் அது உளமாற அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதா என்பதும் கேள்விக்குரிய ஒன்றுதான். உண்மையில் அந்த பாடசாலை காலத்தில் ஆன்மீகம் பற்றுள்ளவர்களாக நாங்கள் பிள்ளைகளை சரியாக வழிநடத்திவிட்டால் அதன் பிற்பாடு அவர்கள் தவறுகிற சந்தர்ப்பங்கள் ஏற்படவே மாட்டாது. ஆனால் அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் முழு பற்றுள்ளவர்களாக பிள்ளைகளை பாடசாலைகள் உருவாக்க தவறிவிடுகின்றன. சக்தி வழிபாட்டை மட்டுமல்ல, இன்னும் ஒவ்வொரு ஆடிப்பிறப்பு போன்ற தமிழர்களுடைய பண்டிகைகளையும் பொங்கல் போன்ற பண்டிகைகளை இன்று நினைவு கூறுகிறதாக இருந்தாலும் பாடசாலைகளில் நினைவு கூறுகிறார்கள், பொங்கல் வைக்கிறார்கள், 9 நாட்களையும் அவல் கடலை என்று படைத்து பாடசாலைகள் அதை பிள்ளைகளுக்கு நினைவு கொள்ள வைக்கிறார்களே தவிர அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் ஒரு பிள்ளை அந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடுள்ளவர்கள் எந்த மதமாக இருக்கட்டும், மதங்கள் வேறு வேறாக இருக்கட்டும், உண்மையில் மதங்கள் மனிதர்களை மதமற்றவர்களாக மதம் பிடித்தவர்களாக மாற்றாத ஒரு விடயம் தான். அது எந்த மதமாக இருக்கட்டும், மதம் சார்ந்த அந்த உணர்வுகளை அல்லது அந்த கொள்கைகளை பிள்ளைகளிடத்தில் ஆழமாக கொண்டு சேர்க்க வேண்டும். நாங்கள் பாடசாலையில் அல்லது வீட்டில் ஆகட்டும் பிள்ளைகளுக்கு அந்த அவர்களுடைய அந்த அத்திவாரத்தை சரியாக மதத்தை பின்பற்றுவர்களாக அல்லது மதத்தை மதிக்கிறவர்களாக அல்லது தெய்வ பக்தி உள்ளவர்களாக இறை அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக அல்லது இறைவனுக்கு பயந்தவர்களாக மாற்றிவிட்டால் நிச்சயமாக பிள்ளைகள் அதற்கு பிறகு அவர்கள் தவற மாட்டார்கள். அந்த பக்தி அல்லது அந்த பக்தி உணர்வு அல்லது அந்த பயம் போன்றவை பிள்ளைகளோடு கூடவே இருக்கும். அவர்கள் எப்போதுமே அதீத பக்தி கொண்டவர்களாக இருக்க தேவையில்லை. மனிதநேயத்தை மதிக்கிற பிள்ளைகளாக, மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டுகிற பிள்ளைகளாக, ஒருவரை ஒருவர் அன்பும் புரிதலும் கொண்டவர்களாக, மற்றவர்களை உணர்கிறவர்களாக, மற்றவருடைய வேதனையை தன்னுடைய வேதனையாக உணர்கிற பிள்ளைகளாக நாங்கள் வளர்த்து விடுவதுதான் மிக முக்கியமான விடயம். அதுக்கு ஆன்மீகம் மிக முக்கியமான ஒரு தேவையான ஒன்று. அந்த வகையில் அதை நாங்கள் சிறு வயது இப்ப பாடசாலை என்று மட்டும் சொல்லிவிட முடியாது. பெற்றோர்கள் கூட வீடுகளில் பிள்ளைகளை அந்த அளவுக்கு எந்த மத கொள்கைகள் அல்லது மதம் என்பது அதற்காக மதத்தை நாங்கள் மதம் பிடிக்கிற அளவுக்கு கொண்டு செல்ல தேவையில்லை. அந்த மத கோட்பாடுகளை அல்லது ஆன்மீக ரீதியான விடயங்களை ஓரளவுக்கு பிள்ளைகளுடைய மனதிலே அது ஏன் தேவை அல்லது அந்த அந்த சிந்தனைகள் பிள்ளைகளுக்கு இருந்தால் அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கிற போது அவர்கள் அதை கை கொண்டு நடப்பார்கள். அது அவர்களுடைய எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றும். இன்று வீதிகளில் நிற்கிற பிள்ளைகளுடைய அந்த எண்ணிக்கை அதிகரித்து செல்லுகிறது. காரணம் இதுவும் ஒன்று. மதம் ஆன்மீக ரீதியான விடயங்கள் பிள்ளைகளுக்கு இறுக்கமாக சொல்லிக் கொடுக்கப்படாதும் வெறுமனே செல்வி எடுப்பதற்காக மட்டும் பிள்ளைகள் கோயில்களுக்கு செல்லுகிற ஒரு நிலைமை இருப்பதும் தான் இன்றைய அந்த நிலைமைக்கு காரணம். இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை கூற விரும்புகிறேன். செந்தூரன் ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் செந்தூரன் எழுதிய அப்பாவின் நிலம் என்கிற சிறுகதை தொகுப்பிலே நவராத்திரி விழாவிலே ஒரு நவராத்திரி பூஜையில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு சிறு கிராமத்தை சேர்ந்த ஒரு மாணவனால் தேங்காய் திருவப்பட்டு பொங்கல் வைக்கப்பட்டது, அவல் குழைக்கப்பட்டது என்பதற்காக அந்த ஆசிரியர் 2-3 ஆசிரியர்கள் சேர்ந்து அதை அப்படியே கிடங்கு வெட்டி காட்டு அதை சாப்பிடாமல் புறக்கணித்து அது ஒரு பாடசாலை பெரிய பிரச்சனையாக மாறி வலயம் வரை சென்று அந்த பாடசாலை மூடப்பட்டதாக அவர் ஒரு சிறுகதை எழுதியிருந்தார். நான் அவரிடம் வினாவினேன், இந்த சிறுகதையின் கரு இப்படியாக இருக்கிறது, இது எதை தழுவிய நீங்கள் எழுதப்பட்டது, ஏன் இப்படி எழுதினீர்கள் என்று கேட்டபோது அது ஒரு உண்மை சம்பவம். நான் அவர் MA படித்துக் கொண்டிருக்கிற போது பல்கலைக்கழகத்தில் ஒரு விரிவுரையாளரால் ஒரு பாடசாலையில் நடந்ததாக கூறப்பட்ட உண்மை சம்பவம் என்று கூறுகின்றார். அந்த உண்மை சம்பவத்துக்கு சிறிது கற்பனை வர்ணம் பூசி இருக்கிறேன். இவ்வாறான துரதிருஷ்டமான நிலைமை இருக்கிற போது நாங்கள் எவ்வாறு பிள்ளைகளை குற்றம் சொல்ல முடியும்? ஒவ்வொருவரும் மதம் என்பது உண்மையில் மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு விடயம். அதைத்தான் மதம் என்பது மனிதர்களுக்கானது. இன்று நாங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் முதல் தலைமுறையினர் எல்லா விடயங்களிலும் சரியாக நடக்கிற போது அடுத்த தலைமுறை எந்த விதத்திலும் புரழ்ந்து போகாது. அதனால் முதல் தலைமுறையினர் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் சரியாக மற்றவர்களை அடுத்தவர்களை துன்பப்படுத்தாத வகையில், அடுத்தவரை இம்சிக்காத வகையில் நடந்து கொண்டு ஒவ்வொன்றையும் சரியாக செய்கிற போது நிச்சயமாக அடுத்த தலைமுறை சிறந்த ஒரு எதிர்காலத்தை காண்பார்கள். இந்த விடயத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும், பெற்றோர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போடு செயற்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக. அர்ப்பணிப்போடு செயற்பட வேண்டும். அப்படி செயற்படுகிற போது எதிர்கால தலைமுறைக்கு உன்னதமான ஒரு எதிர்காலம் உருவாகும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி. பணி நிமித்தமாகது வெளியில் நின்றாலும் இந்த நிகழ்வுக்கு அற்புதமாக அவருடைய குரலால் அழகான கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். அதாவது தாயக சூழல்
என்றான இந்த சூழல் என்றான உண்மையிலேயே இறை பக்தி என்பது அந்த குழந்தைகளுக்கு ஏன் வேணுமென்றா அதுகள் ஒரு நல்ல மனநிலையை உருவாக்கி கொள்வார்கள். ஒரு ஆன்மீக கோட்பாடுகள்ல வாழுற பிள்ளைகள் புரட்சியா வாழுறதை தடுக்கும். அதாவது ஒழுக்கம் என்பது அங்கு வலியுறுத்தப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதாவது இறைவன்பால் அன்பு கொண்டு ஒரு பக்தி மயத்தோடு அந்த பிள்ளை இருக்கும்போது ஒழுக்க சீலராக இருப்பதை காண்கிறோம். அது ஒழுக்க சீலராக சமுதாயத்துல வந்தால் எவ்வளவு இலகுவாக இருக்கும். இந்த விடயத்தையும் சீர்தூக்கி பார்க்க ஒரு சிறப்பான அம்சமாக இருக்கும். ஆன்மீகத்தை அவர் சொன்னார் அத்திவாரம் இட வேண்டும் என்று. அதாவது அத்திவாரம் பதமண்டாத்தான் கட்டிடம் உறுதியாக நிற்கும். ஆகவே அந்த அத்திவாரத்திலே ஆரம்பத்தில தொடக்கம் அந்த பிள்ளைகளுக்கு உறுதியான அடித்தளத்தை ஏற்படுத்த வேணுமாயின் எங்களோட சமய கோட்பாடுகளையும் எங்களோட இறபக்தியங்களையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடியது சமயங்கள் தான். அதாவது அந்த சமயத்தின் கோட்பாடுதான் அவனை மனிதனை மனிதனாக மதிக்க வைக்கும். மதங்கள் பிடித்து ஆளுறது அல்ல. மதத்தை உருவாக்காது. மதம் ஒரு மார்க்கம், அதாவது ஒரு நெறிமுறை. அந்த நெறிமுறைகளுக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கிற மனிதன் உயர்ந்தவனாகத்தான் கருதப்படுவான். இல்லாவிட்டால் தாழ்ந்தவனாகவும் அல்லது அவனுடைய செயல்கள் புரட்சியை ஏற்படுத்தி சமுதாயத்துக்கு உதவாத ஒரு பிள்ளையாக இருக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறுகிறான். இதனால் தான் இன்று போதவஸ்து இவற்றுக்கெல்லாம் அடிமையாகி இருக்கிறார்கள். ஏனென்றால் அவங்களை நெறிப்படுத்த நல்ல ஆசிரியர்கள், சமய குருக்கள், இப்படியான பெரியோர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. எல்லாவற்றுக்குமே செல்வி எடுத்து டிஜிட்டல் உலகத்துல வாழ்றோம். அந்த டிஜிட்டலே எங்களுக்கு தேவை மாதிரி நடந்து கொள்வதெல்லாம் அது ஒரு குறுகிய காலம்தான். ஆனால் நீ நல்லவனாக சின்னன்ல இருந்தால் நிச்சயம் நீ எப்பவுமே திருமணமாகியோ வேலைக்கு சென்றோ அந்த சமயத்தை கடைப்பிடிப்பாய், ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பாய். அதன் மூலம் அந்த வாழ்க்கை உயரக்கூடிய வாழ்க்கை இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்கள் அர்ப்பணிப்போட. நிச்சயம் பெற்றோர்கள் குழந்தைகளை பெற்றுவிட்டால் அது தானாக வாழும் என்று இல்லை, அது தானாகத்தான் வளரும் இல்லையண்டு இல்லை. ஆனா அர்ப்பணிப்போடு செய்யப்படுற விடயங்கள் என்றோ ஒரு நாள் அறமாகவே பார்க்கப்படும். அந்த வகையிலேயே அவருடைய கருத்து மிக சரியான ஒன்று. நிச்சயம் பாடசாலை ஆசிரியர்கள் குழந்தைகளை கவனிக்க நாங்கள் பாடசாலை, தொழிலகம், அடுத்த வேலை செய்யும் இடங்கள் எல்லாம் தாயகத்துல சரஸ்வதி பூஜையை கொண்டாடுவோம். ஏன் அங்க கொண்டாடுவோம் என்று கேட்டால் எங்களுக்கு அந்த ஒரு நெறிமுறை, ஒரு ஒழுக்கம், அது ஒரு இறை வழிபாடு, செய்யும் தொழிலே தெய்வம் என்ற அளவுக்கு அந்த எங்களோட எதிர்கால தொழில்கள் எல்லாம் திட்டமிட்டு வர்றபடியா அந்த சக்தி வழிபாடு நாங்கள் ஆரம்பத்திலேயே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை வலியுறுத்தி தான் இன்றைய நிகழ்வு. மிக்க நன்றி கோவியை, அருமையான கருத்துக்களை சொன்னீர்கள். அடுத்து நாங்கள் இப்ப தாயக சூழல்ல அவர் சொன்னார் ஒரு மாணவன் செய்ததே ஆசிரியர் எறிந்தவர் என்று. உண்மையிலே அந்த ஆசிரியர் எப்படி ஒழுக்க சீலரை கற்பிக்கக்கூடிய ஆசிரியராக இருப்பார் என்றது ஒரு கேள்விக்குரிய. ஆராய வேண்டிய அவருடைய அந்த எழுத்தாளர், நவராத்திரியை பற்றி எழுதின அந்த எழுத்தாளர் உண்மையிலே பாராட்ட வேண்டியது. இப்படியும் இருக்கிறது, நடக்கிறது என்பதை அறிந்தோம். சரி, புலம்பெயர் வாழ் சூழல்ல முற்று முழுதா வேறுபட்ட சூழல்ல வாழ்றோம். இதற்குள்ளும் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு எங்களோட சமய நெறிகளை, ஒழுக்க நெறிகளை, இறைபக்தியை ஏற்படுத்துகிறோம். அதை சிவமணி அவர்கள் எப்படி பார்க்கிறார் என்று கேட்போம். வணக்கம் சிவமணி, வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். டிசிஎஸ் நிறுவனத்துக்கும் இந்நிகழ்வை சிறப்பாக எடுத்து நடத்துகின்ற, தலைமையேற்று நடத்துகின்ற தமிழ்மணி நகுலாசநாதன் அவர்களுக்கும், அழகாக தன் கருத்துக்களை கூறி சென்ற சகோதரி கோபிகை அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் பார்வையாளர்கள் அனைவருக்குமே வணக்கத்தை கூறிக்கொண்டு, இந்த நவராத்திரி, நலம் தரும் நவராத்திரி என்கின்ற வகையிலே நாங்கள் இந்த நவராத்திரி தினத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த சக்தி வழிபாடானது மிகவும் சிறப்பானது. அதனை நாம் யாவரும் அறிவோம். இதனை நாம் சிறு வயதிலிருந்தே எங்கள் தாய் தந்தையர் மூலம், அனுபவத்தின் மூலம் கற்று அறிந்து வந்திருக்கின்றோம். அதனை நிச்சயமாக எதிர்கால பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும். அதன்படி பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டிய கடமையிலே நாங்களும் இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு, அந்த சக்தி வழிபாடு என்பது பார்க்கின்ற போது நவராசநாதன் அவர்களே, அந்த சிவனை நீங்கள் முழுமுதற் கடவுளாக கொண்டாலும் இந்த சக்தி இன்றி எதுவுமே இயங்காது என்பதை அறிவுபூர்வமாகவே நாம் அறிவோம். இந்த வகையிலேதான் முருகப்பெருமானுக்கு வேலை கூட சக்தி தான் கொடுத்து அந்த சக்தியை உருவாக்கினார், ஞான சக்தியை. அதுபோல சம்பந்தருக்கு சிவபெருமான் தாளத்தை கொடுத்த போது அதற்கு ஒளியை உருவாக்கி கொடுத்தவர் சக்தி தான். இந்த வகையில சுந்தர பெருமான் கண் தெரியாமல் இருந்த போது அவருக்கு கண் பார்வைக்காக ஒளியை கொடுத்தவரும் சக்தி தான். அந்த வகையில எந்த செயலையும்
செய்வதற்கு உயிர் ஒன்று போதாது, அதனை இயக்குகின்ற சக்தி தேவை. அந்த நிச்சயம். அருமையான சக்தியை நாம் பெற வேண்டும் என்கின்ற வகையிலே இந்த புரட்டாதி மாதத்தில் வருகின்ற நவராத்திரி என்கின்ற சிறப்பான விழா முப்பெரும் தேவியராக எங்களுக்கு எடுத்து வந்து அந்த முப்பெரும் தேவியரும் எங்களுக்கு அருளை வழங்க காத்திருக்கின்ற காலமாக நாங்கள் பார்க்க வேண்டும். கூட்டு பிரார்த்தனைகள் மூலம் சக்தியை வழிபடும் போது அவள் இறங்கி வந்து எங்களுக்கு அருள்மழை பொழிவாள் என்பது ஐதீகம். நாம் அவருடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக இந்த திருவிழாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சிறப்பை பாருங்கள். நவராத்திரியிலே சிறப்பு பார்த்தால் ஆலயங்கள் மட்டுமன்றி இல்லங்களும் சிறப்பு பெறுகின்றது. மங்களமாக அந்த இல்லங்கள் உருவாக்கப்படுகின்றது. வழிபாடுகள் இல்லங்களிலே நடைபெறுகின்றது. அது மட்டுமன்றி பாடசாலைகளிலுமே சிறப்பாக இந்த விழா கொண்டாடுவதை பார்க்கின்ற போது உலகெல்லாம் வாழ்கின்ற சைவ பெருமக்கள் எல்லா பக்கங்களும் திரும்பினாலும் சக்தியின் அருளை காணக்கூடிய வகையில சிறப்பாக இருக்கும் இந்த விழா. இது ஒரு காலநிலை சம்பந்தமாகவும் எங்களுடைய சைவ சமயம் எங்களுடைய உடல் ரீதியான பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டது என்ற வகையில் அந்த புரட்டாதி மாதத்திலே வெளிநிலம் குளிர்மை அடைகின்ற பொழுது எங்கள் உடல் வெப்பம் அடைகின்றது என்று கருத்திருக்கின்றது. அந்த நேரங்களில் நாம் சைவ உணவை உண்கின்ற போது எங்களுடன் குளிர்மை அடைகின்றது, விரதம் இருக்கின்ற போது எங்களுடன் அதுக்குரிய தகுமையை பெறுகின்றது என்ற வகையிலும் அந்த புரட்டாதி மாதத்திலே இந்த விரதம் அண்டிக்கப்படுவதாக ஒரு கருத்து இருக்கின்றது. அது போல இந்த கூட்டு பிரார்த்தனை என்கின்ற ஒரு சிறப்பான வழிபாடு, கொலு வைத்தல், இவையெல்லாம் இங்கே சிறப்பு பெறுகின்றது. அந்த கன்னிப்பெண்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த கலையான பாடல்களை பாடும் போது, வீணை இசைக்கின்ற போது, மிருதங்கம், நடனம், பரதம் என்று ஆடுகின்ற பொழுதெல்லாம் அந்த அம்மையின் அருளை இலகுவாக பெறக்கூடிய ஒரு ஞானத்தை, ஒரு கலை அடிவை பெறக்கூடிய ஒரு அற்புதமான விழாவாக இந்த விழா பார்க்கப்படுகிறது. அந்த இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்கின்ற போது பாருங்கள், பண்பாடு என்பது ஒரு விழாவிலே ஒரு பண்பாடு என்பது அந்த சிறியவர்களை வழிநடத்தி செல்வதும், ஒவ்வொருத்தர் மீது ஒருவர் அன்பு காட்டுவதும், அந்த முதியோரை வழிப்படுத்தி அவர்களை மதிப்பதும், அவர்களிடம் ஆசி பெறுவதும், அவர்களுக்கு உதவிகளை செய்வதும், அது போன்று ஒருவருக்கு ஒருவர் நன்றி பாராட்டி பரிசுகளை கொடுத்து வாங்கி, உணவுகளை கொடுத்து வாங்கி, அப்படியான ஒரு சிறந்த ஒரு பண்பாடுகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு விழாக்களாக இந்த விழாக்கள் உருவாக்கப்பட்டிருப்பதால் இன்றைய காலத்திலே என் பிள்ளைகள் வழி தவறி போகின்ற காலம் சூழ்நிலை ஏற்பட்டு இருப்பதை நாம் யாருமே அறிவோம். ஆகவே இன்றைய சூழலில் இருக்கின்ற பிள்ளைகளை வழிநடத்த வேண்டிய, நல்வழிப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருப்பதனால் இந்த ஆன்மீகத்தை, இந்த கோபிகை அவர்கள் கூறியது போல, இந்த ஆன்மீகத்தை சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சமூகமும் கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த ஆன்மீகத்திலே ஈடுபடுகின்ற எந்த பிள்ளையுமே தவறான காரியங்களை செய்வதில்லை என்றிலிருந்து இன்று வரை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே இந்த ஆன்மீகத்தை கொடுக்க பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே கொடுத்து ஒரு சிறப்பான பிள்ளைகளாக நல்வழிப்படுத்த வேண்டிய கடமையில் நாம் இன்றைய காலத்தில் இருக்கின்றோம். அந்த வகையிலே சிறு வயதிலிருந்தே இந்த பிள்ளைகளை வீடுகளிலே நாம் சைவ உணவை கொடுத்து 10 நாட்களும் வீட்டை மங்களமாக்கி, அந்த வீட்டிலே இருக்கின்ற ஒரு அறையை, சுவாமி அறையை தெரிவு செய்து அதிலே பிள்ளைகளை கலைஞானத்துடன் பாட வைத்து, அவர்களை கலை நிகழ்ச்சிகளை செய்ய வைத்து, நிகழ்ச்சியை, இந்த விழாவை சிறப்பாக 10 நாட்களும் செய்து முடிப்பதன் மூலம் அவர்களுக்கு ஒரு சிறப்பான மனநிலை உருவாகும். நாம் எல்லாரும் ஒன்று கூடுகின்ற ஒரு சிறப்பான உருவாகும் என்று கூறி நன்றி. சிவமணி அவர்கள் இந்த காலநிலை சூழலில் தொண்டை கொஞ்சம் ஒத்துழைக்காவிட்டாலும் ஆனால் அவருடைய அருமையான கருத்தை பதிவு செய்தார். அவர் சொன்னார், ஆலயம் இல்லம் என்பது ஒளிமயம் பெற வேண்டும். அந்த இல்லம், பாடசாலை, இவை போன்றவற்றில் ஏன் நாங்கள் கொண்டாடுகிறோம் என்பதற்கு அருமையான விளக்கம் சொன்னார். பண்பாடு என்பது பாடு அறிந்து ஒழுகுதல் பண்பாடு என்று கலித்தொகையில அருமையாக கூறுகிறார் அந்த பாடலை. ஆகவே அப்படி பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த பண்பாட்டு உணர்வு எங்களுக்கு வரும். என்றால் உணவை ஒருத்து இறைவனை வழிபடும் போது எங்களால் அந்த பூரணமான ஒரு நல்ல நிலையை உணர்வு ரீதியாக பெறுகிறோம். சக்தி வழிபாட்டின் பயன் என்னன்னு கேட்டால், ஆன்மீகம், உளவியல், உலக வாழ்க்கை சார்ந்த பலன் இருக்கிறது என்பதுதான் அறிவியல் பூர்வமாகவே கண்டிருக்கிறார்கள். ஒரு மன அமைதி, துணிவு, ஆற்றல், அறிவு, சிந்தனை அத்தனையுமே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அடுத்தது நீங்க மிக முக்கியமாக சொன்னீங்க, வழி தவறி போகும் பிள்ளை. ஏன் ஒரு பிள்ளை வழி தவறி போகிறது என்று எங்களுக்கு பல நேரங்களில நாங்கள் கேள்விக்கிறோம். இந்த பையன் ஏன் சீரட் குடிக்கிறான், இந்த பையன் ஏன் வழிநல தவறி போகிறான் என்று நாங்கள் நினைச்சு பார்க்கிறோம். பேக்ரவுண்டை பார்க்கிறோம், பெற்றோர்கள் என்னென்று வளர்த்திருக்கிறார்கள் இந்த குழந்தைகள் என்று. அப்படி பார்க்க நாங்கள் கண்ட உண்மை, ஆய்வு ரீதியாக பெற்றோர்கள் அந்த இறைபக்தியையோ அல்லது நல்ல பழக்க வழக்கங்களையோ குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு தன்மை ஏற்படுவதை பார்க்கிறோம். அது ஏன் 5 வயதுல
ஓடாத சைக்கிளை 50 வயதில் ஓடவே முடியாது என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே குழந்தைகளுக்கு அந்த 5 வயது 4 வயது இருக்கும் போதே இந்த நெறிமுறைகளை அவர்களுக்கு சொல்லணும். அவர் விளையாட்டாய் அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். அந்த இந்த சரஸ்வதி பூசையில நாங்க எடுத்துக்கொண்டா பாடல், நடனம், இசை, அந்த வாழ்க்கைன்ற ஒரு பகுதியோட ஒன்றித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை குழந்தைகளுக்கு காட்டுறோம். அது கூத்தில காட்டுறோம், நடனத்தில காட்டுறோம், இசையில் காட்டுகிறோம். அப்ப இவையெல்லாம் இந்த காலங்களில எங்களுக்கு மன ஒரு ஒற்றுமையை வலியுறுத்தும் ஒரு விழாக்களாகவும் இது இருக்குது. என்ற நிறைய பேர் சேர்ந்து பிள்ளைகள் நடனம் ஆடுவார்கள், பாடுவார்கள். அப்ப இங்கேயே அந்த ஒற்றுமை உணர்வு என்பது கட்டி காக்கப்படுகிறது. அடுத்தது நீங்க சொன்னீங்கள், ஏன் இந்த நவராத்திரி காலத்தை நாங்கள் இந்த குளிர்காலங்களில வச்சவர்கள்? காலம் எப்போதும் பழந்தமிழ் மக்கள் பொழுதோடும் காலத்தோடும் வாழ்ந்த மக்கள். அவர்களுக்கு சரியாக, அதாவது வெப்பம் முடிந்து இங்கால் குளிர் தொடங்குற அந்த காலம் உடல் வெப்பத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பதனால்தான் இந்த காலங்களில அவர்கள் குளித்து தோய்ந்து, அதே நேரம் இந்த சக்தி வழிபாட்டின் ஊடாக எங்களோட மனம் அமைதிப்படும் என்பதை அது விஞ்ஞான ரீதியாக அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது உண்மையான ஒன்றுதான். அடுத்தது சொன்னீங்கள், இந்த காலம் இறை வழிபாடு செய்கிற பிள்ளைய பார்த்தாலே அது அன்பு செய்யக்கூடிய நன்மை இருக்கும், முதியோரை மதிக்கக்கூடிய நன்மை இருக்கும், ஆசிரியரை மதிக்கக்கூடிய நிலைகளை நாங்க பார்க்கிறோம். ஆனால் இந்த நிலையெல்லாம் உண்டு. அதாவது ஒரு இறைவனை வழிபடும் போது, அதாவது இந்த முத்தேவியர் சக்தியை வழிபடும் போது அத்தனையும் கிடைக்கிறது. அடுத்து அழகாக சொன்னீர்கள், சக்தி ஏன் தேவை? இப்ப பாருங்கள், ஒரு குடும்பத்தை எடுத்தால் அங்க அம்மா தான் மிக மிக முக்கியமான ஒரு இல்லத்தரசியாக இருப்பா. அப்பா என்னதான் சொன்னாலும் அம்மாதான் அந்த குடும்பத்தை கட்டி காக்கிற ஒருவராக இருப்பார். அவர் தான் பிள்ளைகளுக்கு கவனம் எடுப்பார். பிள்ளை பாடசாலைக்கு போச்சு கொண்டு பார்ப்பார், பிள்ளை சிறந்த ஆகாரத்தை உண்டு கொண்டு பார்ப்பார். அப்ப இப்படி கவனிக்கிறது ஒரு சக்தியால தான் முடியும். அதுபோல நீங்க சொன்னீங்க, சமய சார்பாக பார்த்தாலும் வேலை கொடுத்து அந்த உமாதேவியார் அந்த முருகனுக்கு கொடுத்திருக்கிறாண்ட அங்கு சக்தி தான் முன்னுக்கு வருகிறது. ஒரு உணவு ஆகாரம் எப்படி சக்தி எங்களுக்கு உடலுக்கு துடிப்பாக இயங்க வைக்குதோ, அதுபோல இறை வழிபாட்டில் இருக்கிற அந்த முத்தேவியரின் சக்திகள் எங்களுக்கு பெருமளவு உதவி புரிகின்றன. அதனால்தான் ஆடைவாதி ஆழ்வாதி இறைவன்வாதி என்று சொல்லுவார்கள். அதாவது அந்த அர்த்த நாரீஸ்வரர் என்று பார்க்க இறைவனும் உமையும் சரிவாதி எங்களோட வாழ்க்கையில இருக்கணும். ஆனா சக்தி தான் எப்போதும் இயங்கக்கூடிய ஒன்று. ஆதலால் பிரபஞ்சத்தில கூட பிரபஞ்ச படைப்புக்கு காரணமாக இருப்பது கூட சக்தி தானா. ஆதலால் பாதுகாப்பு, படைப்பு, சங்காரம் செய்கிறது. சக்தி தான் எல்லாத்தையும் அழிக்கிறது. ஆகவே நல்லதையும் கொடுப்பவள் அவள் தான், கெட்டதை அழிப்பவளும் அவள் தான். அப்படியான சக்தியின் பெருமைகளோட நாங்கள் இந்த விழாக்களை கொண்டாடுக மனதில் ஒரு நிம்மதி இருக்கிறது. மனித நேயம் வளருது, அன்பு வளருது, ஒற்றுமை உணர்வு வளருது. இவையெல்லாம் வளரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்படி பார்க்க சிவமணி அழகாக சொன்னார், முப்பெருந்தேவியர் வழிபாடு ஒரு கூட்டு வழிபாடாக தேவை. நிச்சயம். அதனாலதான் நானும் இந்த தலப்படுத்தி நான் இந்த பாட்டிலேயே பேசி நான் அனுப்பலாம். ஆனா எனக்கு அப்படி விருப்பம் இல்லை. அந்த கூட்டு வழிபாடு, கூட்டு கருத்துக்கள் எப்போதும் ஒரு வலிமை வரும். அதாவது வல்லமை தாராயோ சக்தி, இந்த வானளவை எங்களோட வானளவு வாழ வேணும். அப்ப அந்த வல்லமை என்பதை பெறுவதற்கு கூட அந்த சக்தியின் பெருமை எங்களுக்கு தேவை. அந்த வகையில் இந்த முத்தேவியற்ற அருள் நிச்சயம் எல்லோருக்கும் கிடைக்கணும். அதை அழகாக அந்த தேவியற்ற அருளை எடுத்து சொன்ன சிவமணிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். இந்திரா ஞானசேரம் ஏதாவது சொல்ல போறீங்களா? கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? இல்ல சொல்ல போறீங்களா ஏதாவது? இந்திரா, உங்களுக்கு ஏதாவது கருத்து வந்தால் நீங்க சொல்லலாம், பரவாயில்லை. படம் இல்லாட்டியும் நீங்க சொல்லலாம். அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் மட்டும்தான். ஓகே, நன்றி. ஆகவே நாங்கள் நிறைவுக்கு வருவோம் கோபிக. அதாவது இந்த நவராத்திரி என்பது வெறும் பண்டிகை அல்ல. நம்முள் அறியாமை, காமம், கோபம் போன்ற அசுர சக்திகளை ஒழித்து அறிவு, கருணை, ஒழுக்கம் போன்ற தெய்வீக குணங்களை வளர்க்கும் விழாவாகத்தான் நான் பார்க்கின்றேன். அந்த வகையில் இந்த விழா ஒரு பெருமைக்குரிய விழா. இதுல நாங்கள் இந்த சக்தி வழிபாடை எங்களோட பாடசாலைகளிலும் காட்டி பிள்ளைகளுக்கும் அதை காட்டுகின்றோம். அதுபோல பெற்றோர்களும் நீங்கள் ஒரு வழிகாட்டியாக குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும் என்றால் அந்த காலங்களிலாவது அந்த குழந்தைகளை ஒருநிலைப்படுத்தி 9வது நாளாவது அந்த சரஸ்வதி பூஜை நேரம் ஒற்றுமை உணர்வோடு
எல்லோரும் சேர்ந்து செய்து பாருங்கள். அங்கே ஒரு பக்தி மயம் மட்டுமல்ல, ஒரு பலமான சக்தியும் உங்களுக்கு கிடைப்பதை அறியலாம். நான் கூட இந்த வாழ்க்கையில பிள்ளைகளை வைத்து அவற்றை செய்யும் போது பட்ட அந்த அனுபவம் எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியை தந்தது. அதுபோல உங்களுக்கும் இருக்கும் என்று கூறிக்கொண்டு, இந்த நேரத்துல உண்மையிலேயே மிக சிறப்பாக நாங்கள் ஒரு குறுகிய நேரம் எடுத்தாலும் அருமையான ஆழமான கருத்துக்களை இந்த நேரத்தில் பெற்றுக்கொண்டோம். அது மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு, ஏதாவது சொல்ல போறீங்களா கோபிகை? இல்ல. நல்லது சிவமணி. இந்த நேரத்தை உண்மையிலேயே ஆமா, இந்த நேரத்துக்கு உதவி செய்து இந்த நல்ல ஒரு வாய்ப்பை செய்வதற்கு உதவி செய்த சிவமணி புவனேஸ்வரன் அவர்களுக்கும் கோபி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கும் முத்தேவியற்ற அருளும் கிடைக்கட்டும் என்று கூறிக்கொண்டு TS செல்வம் சார்பாக இந்த நிகழ்வு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். உங்களுக்கு முத்தேவியரின் அருள் கிடைக்க நன்றி. உங்களுக்கு